الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே நாம் பார்க்க போகின்ற தலைப்பை பொறுத்தவரையில், அதாவது அல்லாஹ் நமக்கு ஒன்றை கட்டளையாக இட்டுவிட்டால், ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுமாறு நமக்கு ஏவிவிட்டால், அது தொடர்பாக கவனிக்க வேண்டிய 7 விடயங்கள் பற்றித்தான் நாம் பார்க்க போகின்றோம். இதை பொதுவாக அறிஞர்கள் தங்களுடைய நூல்களிலே அடையாளப்படுத்திய விடயங்கள். இதில் முதல் விடயமாக நாம் பார்க்க போகின்ற விடயம் என்னவென்றால், அல்லாஹ் நமக்கு ஒன்றை கட்டளையாக தந்துவிட்டால், ஒன்றை நமக்கு ஏவிவிட்டால், முதலில் நாம் அதை பற்றிய அறிவு, அதை நாம் அறிந்து கொள்வது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இதனுடைய முதலாவது அம்சம், முதல் விடயம். அதாவது அல்லாஹ் நமக்கு ஒன்றை ஏவுகிறான் என்றால், அந்த ஏவிய விடயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ குர்ஆனில் கூட நாம் பார்க்கலாம், அல்லாஹ் சொல்கிறான் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அதாவது வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகின்றான். எனவே முதல் விடயம் அதை பற்றிய அறிவு, அதை பற்றிய ஞானம் என்பதாகும். தொழுகை ஒரு நாளைக்கு 5 வேளை நிறைவேற்றுவது கடமையாக இருக்கிறது. எனவே இந்த கடமையான தொழுகையை ஒருவர் அறிந்து கொள்வதும் கட்டாயமாகும். தொழுகையினுடைய அர்கான்கள், தொழுகையின் வாஜிபுகள், தொழுகையுடைய நிபந்தனைகள், இவைகளையெல்லாம் தொழக்கூடிய ஒருவர் அறிந்து வைத்திருக்க வேண்டும், அவைகள் தெரிய வேண்டும். இப்படித்தான் ஒவ்வொரு வணக்கமும், நோன்பாக இருந்தாலும், ஜக்காத்தாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், இந்த ஒவ்வொரு வணக்கமும் அந்த வணக்கத்தை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்றால் அதை பற்றி அறிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது கடமையாகும். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி என்று குறிப்பிட்டார்கள். அதாவது என்னை நீங்கள் எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று குறிப்பிட்டார்கள். எனவே இங்கு ஒருவர் தொழுகையை கற்றுக்கொள்ள வேண்டும். தொழுகையை கற்றுக்கொள்வது இந்த நபிமொழியின் ஊடாக நமக்கு கட்டாயமாகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். அதனால்தான் நபித்தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து பல மார்க்க விடயங்களை பற்றி தொடர்ந்து அவர்கள் அறிந்து கொண்டே இருந்தார்கள், அதை பற்றி விளக்கம் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். எனவே அந்த அடிப்படையில் முதல் விடயம் அதை பற்றிய இல்மை நாம் பெற்றுக்கொள்வது, அதை பற்றி நாம் அறிந்து கொள்வது. இது இந்த 7 விடயங்களில் முதல் விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது விடயம், என் அருமை சகோதரர்களே, அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதிலுள்ள ஆர்வம், அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதிலுள்ள ஆர்வம். அல்லாஹ் நமக்கு
ஒன்றை கடமையாக்குகின்றான் என்று சொன்னால் அதை நாம் ஏனோ தானோ என்று சொல்லி அலட்சியமாக செய்யக்கூடாது. அதை நாம் ஆசையோடும் ஆர்வத்தோடும் அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் நமது உள்ளங்களை பார்க்கின்றான். நமது உள்ளங்களில் அந்த வணக்கத்துக்கு எவ்வளவு ஒரு ஆசை இருக்கிறது, ஈடுபாடு இருக்கிறது என்பதை பார்க்கின்றான். எனவே அந்த அடிப்படையில் ஒருவர் வெறுப்போடு செய்வாராக இருந்தால் அவைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நாம் குர்ஆனில் கூட பார்க்கின்றோம், அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகளுடைய நயவஞ்சகர்களுடைய விடயத்தை பற்றி சொல்கின்ற போது அவர்கள் தொழுகைக்கு நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். அதேபோன்று அல்லாஹுடைய வழியில் அவர்கள் வெறுப்புடன் தான் செலவு செய்வார்கள். இவைகளெல்லாம் முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்களுடைய பண்புகளாக இருக்கின்றன. ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரையில் ஒரு மூமின் அல்லாஹ் இட்ட கட்டளைகளை ஆசையோடும் ஆர்வத்தோடும் நிறைவேற்றுவான். எனவே நாம் தொழுகையாக இருக்கலாம், ஏனைய வணக்கங்களாக இருக்கலாம், அவைகளை நாம் ஒரு ஆசையோடும் ஆர்வத்தோடும் செய்ய வேண்டும். நாம் பார்க்கின்றோம் 3 அடிப்படைகள் நாம் மார்க்க நமக்கு சொல்லித் தருகின்ற அடிப்படைகள். மஹப்பா நேசம், அதே போன்று அல் ஹவுஃபு வர் ரஜா அச்சம் ஆதரவு. இந்த 3ம் ஒவ்வொரு அமலிலும் இருக்க வேண்டும். நேசத்தோடும் மஹப்பத்தோடும் செய்ய வேண்டும். அதே போன்று ஆசையோடும் ஆர்வத்தோடும் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹுடைய தண்டனையை பயந்தவர்களாக அந்த தண்டனைகளை பற்றி அச்சத்தோடு நிறைவேற்ற வேண்டும். எனவே இவைகள் இதில் கவனிக்க வேண்டிய விடயம். எனவே 2வது விடயம் என்னவென்றால், அன்பிற்குரியவர்களே, நாம் அந்த வணக்கத்தை ஆசையோடும் ஆர்வத்தோடும் நிறைவேற்றுதல் ஒரு வேண்டா வெறுப்போடு செய்யக்கூடாது, வேண்டா வெறுப்போடு நிறைவேற்றக்கூடாது என்ற இந்த விடயம். 3வதாக நாம் இதிலே கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதில் உள்ள அந்த உறுதி, அதில் இருக்க வேண்டிய அந்த உறுதியோடு அதை நான் நிறைவேற்ற வேண்டும். வணக்கத்தை ஆரம்பித்ததிலிருந்து முடிக்கின்ற வரை அதில் அவரிடம் என்ன இருக்க வேண்டும்? ஒரு உறுதி இருக்க வேண்டும். நாம் பார்க்கலாம், ஒரு உம்ராவாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், ஒரு நோன்பை நிறைவேற்றுவதாக இருக்கலாம், தொழுகை நிறைவேற்றுவதாக இருக்கலாம். அதிலெல்லாம் அவரிடம் என்ன இருக்க வேண்டும்? ஒரு உறுதியோடு, மன உறுதியோடு அதை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்ற இந்த 3, இது உள்ளம் சார்ந்த ஒரு விடயமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. உள்ளம் என்பது அந்த வணக்கத்தில் எவ்வளவு ஈடுபாட்டோடு உறுதியோடு இருக்கிறது என்பது இதிலே கவனிக்கத்தக்க விடயமாக இருக்கிறது. அப்ப இதில் நாம் கவனம் எடுக்க வேண்டும் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அமலை செய்வார்களாக இருந்தால் அதை எவ்வளவு அழகாக நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவு அழகாக அதை என்ன செய்வார்கள்? நிறைவேற்றுவார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, இதிலே கவனிக்க வேண்டிய 3வது விடயம். 4வது விடயம் என்ன? அந்த அமலை நிறைவேற்றுவது. அல் அமல், அந்த அமலை என்ன செய்வது? அதை முறையாக நிறைவேற்றுவது. நாம் தொழுகையா, அந்த தொழுகை என்ன செய்வது? அந்த தொழுகையை உரிய முறையிலே நிறைவேற்றுவது. தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கின்ற வரை எவ்வாறு மார்க்கம் அதை நிறைவேற்றுவதற்கு வழிகாட்டி இருக்கிறதோ அந்த முறையில் அந்த அமலை நாம் அமைத்து கொள்ள வேண்டும், அந்த அமலை செய்ய வேண்டும். அமல் என்பது எவ்வளவு அழகாக அது செய்யப்படுகிறது என்பதுதான் என்ன செய்யப்படும்? கவனிக்கப்படும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூட எப்படி சொல்கிறான் என்றால், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அவன்தான் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். எதற்காக? உங்களில் யார் செயலால் அழகியவர் என்பதை பரிசோதிப்பதற்காக. எனவே அமல்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை மிக அழகிய முறையிலே நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு துஆவை கூட கற்றுத்தந்தார்கள். எப்படி? அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இந்த துஆவை கூட நாம் பார்த்தால், யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு உதவி புரிவாயா. அப்ப வணக்கத்தை எவ்வளவு அழகாக செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு என்ன சிறப்பானது. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லல? அதிகம் அமல் செய்வது யார் என்று
பரிசோதிப்பதற்கு என்று சொல்லவில்லை. மாறாக அமலை அழகாக செய்பவர் யார் என்பதுதான் பரிசோதனையாக இருக்கிறது. பரிசோதனை என்பது என்ன? அதை அழகாக செய்பவர் யார்? அழகாக செய்தல் என்பது நாம் மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்த அந்த முறை, மார்க்கம் சொல்லித்தந்த முறையில் அதை நிறைவேற்றுவது. அப்போ இதில் கவனிக்க வேண்டிய 4வது அம்சம். 5வது அம்சம் என் அருமையான சகோதரர்களே, அந்த வணக்கத்தை இஹ்லாஸோடு நிறைவேற்றல். அதை நாம் இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக என்ற அந்த தூய்மையான எண்ணத்தோடு நீயத்தோடு நாம் அந்த அமலை நிறைவேற்ற வேண்டும். இது மிக முக்கியமானது. ஏனென்றால் ஷைத்தான் பெரும்பாலும் என்ன செய்வான்? எண்ணங்களை சிதறடிக்குவதற்கு முயற்சிப்பான். அல்லாஹ்வுக்காக என்ற அந்த தூய்மையான எண்ணத்தை திசை திருப்புவதற்கு அவன் பல வழிகளிலும் சூழ்ச்சிகளை மேற்கொள்வான். எனவே அதில் நாம் அகப்பட்டுவிடக்கூடாது, சிக்கிவிடக்கூடாது. நாம் இஹ்லாஸை நாம் பேணியவர்களாக அதை நாம் அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். என்றால் நாம் ஒவ்வொரு வணக்கத்தையும் பற்றி நாம் படிக்கின்ற போது, இபாதத்துகளை படிக்கின்ற போது, அந்த இபாதத் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு முக்கியமான 2 நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அமைந்தால்தான் அந்த வணக்கம் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படும். அந்த 2 நிபந்தனைகளையும் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அதில் நாம் எந்த அளவு கவனம் செலுத்துகிறோம், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதுதான் இங்கு கவனிக்க வேண்டியது. ஒன்றென்ன? இஹ்லாஸ். உள தூய்மையோடு நாம் அதை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுக்காக அதை நிறைவேற்ற வேண்டும். 2வது, நபி வழியை நாம் பின்பற்றி அல்லாஹுடைய தூதர் எவ்வாறு வழிகாட்டினார்கள் அந்த முறையில் அந்த வணக்கத்தை அமைத்து கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இது நாம் நமது இபாதத்தில் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விடயம். பலரை நாங்கள் பார்க்குறோம், இபாதத்தை செய்கிறார்கள், ஆனால் அவர்கள் அந்த அவங்களோட இஹ்லாஸுடைய விஷயத்தில், நபி வழியை பேணக்கூடிய விஷயத்தில் எந்த அளவு கவனம் செலுத்துகிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இது நாம் இதில் கவனிக்க வேண்டிய 5வது விஷயம், 5வது விடயம். ஏன்னா நாளை மறுமையுடைய நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் எப்படி ஒரு அறிவிப்பை செய்வான் என்று சொன்னால், யார் வணக்கத்தில் என்னோடு வேறு யாரையும் கூட்டு சேர்த்தார்களோ நான் அவர்களையும் அவர்களது அந்த செயலையும் விட்டுவிடுவேன் என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்வான். அவங்க அல்லாஹ்விடத்தில் அவங்க எந்த ஒரு கூலியும் எதிர்பார்க்க முடியாது. அவரும் அந்த செயலும் அங்கு கைவிடப்படுவார்கள். கைவிடப்பட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு நஷ்டம் என்று பாருங்க. படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய அந்த மக்ஃபிரத்தும் அருளும் தான் ஒவ்வொருவரையும் நாளை மறுமையிலே காக்கும். அப்படியான அந்த நேரத்தில், இக்கட்டான நிலையில், யாரும் கை கொடுக்காத அந்த நாளிலே அவனது செயலும் அவனும் கைவிடப்படுவான் என்றால், அல்லாஹ்வின் மூலம் அவர்கள் கைவிடப்படுவார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய நஷ்டம், எவ்வளவு பெரிய கைசேதம். எனவே ஒரு அமலை ஒருவர் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக செய்கின்ற போது அங்கு உள்ள மோசமான விளைவை நாம் அதிலே பார்க்கின்றோம். எனவே இதில் 5வது விடயம் இஹ்லாஸ். 6வது விடயம் என் அருமையான சகோதரர்களே, இதிலே 6வது விடயம் என்னவென்றால், ஒரு அமலை அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிவிட்டால் அதில் கவனிக்க வேண்டிய அந்த விடயங்கள்ல 6வது, அந்த அமலை எவைகளெல்லாம் பாழ்படுத்துமோ, அந்த அமலை எவைகளெல்லாம் பாழ்படுத்துமோ அவைகளிலிருந்து நாம் விலகி இருத்தல், அவைகளிலிருந்து நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் ஒரு அமல், அந்த அமலை பல போராட்டங்களுக்கு பிறகு செய்கிறோம். ஷைத்தான் எவ்வளோ அதில் குறுக்கிடுகின்றான், எவ்வளோ இடையூறுகளை ஏற்படுத்த முயற்சிக்கின்றான். அதையெல்லாம் தாண்டி நாம் அந்த அமலை செய்கிறோம், அந்த வணக்கத்தை அல்லாஹுடைய அருளால் செய்து விடுகிறோம். அந்த செய்த அமலை நாம் நமது கையாலே பாழ்படுத்தி விடக்கூடாது, நமது கரங்களாலே நாம் பாழ்படுத்தி கொள்ளக்கூடாது. இதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, அதாவது அமல்களை எவைகளெல்லாம் பாழ்படுத்தும் என்பதை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து வைத்திருக்க வேண்டும், நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். என்னென்ன விடயங்கள் அமல்களை பாழ்படுத்தும்,
அப்படி என்ற அந்த விளக்கம் நம்மிடம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நறுமையான சகோதரர்களே, அதிலே பிரதானமானதுதான் ஷிர்க், இணை வைத்தல். ஒருவன் அல்லாஹ்வுக்கு எதையாவது இணையாக்கி விடுவானாக இருந்தால், அவன் ஷிர்க் செய்து விடுவானாக இருந்தால், அந்த ஷிர்க் அவனது எல்லா அமல்களையும் பாழ்படுத்தி விடும். அல்லாஹ் குர்ஆன்ல இதை நமக்கு சொல்லித் தருகிறான். வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். அல்லாஹ் நபிமார்களை சொல்கிறான். அந்த வசனங்கள்ல நபிமார்களுடைய சந்ததிகளை எல்லாம் சொல்லி வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வலவ் அஷ்ரகு, அந்த நபிமார்கள் அவர்களுடைய சந்ததிகள் அவர்கள் இணை வைத்திருப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய அமல்களை எல்லாம் அவன் பாழாக்கி விடுவான். பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு நபிமார்கள் அங்கு சொல்லப்பட்டு அந்த நபிமார்களுடைய சந்ததிகளையும் அல்லாஹ் சொல்லி வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ஹானல்லாஹ், அருமையான சகோதரர்களே, அவர்களுடைய அந்த அமல்கள் எல்லாம் என்ன செய்துவிடும், பாழாகி விடும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த வசனத்தை பொறுத்தவரையில இந்த வசனத்தை நீங்க எங்க பார்க்கலாம்டா, சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயம் 88வது வசனம். அதுல நீங்க அதுக்கு முன்னால் உள்ள வசனங்களை கொஞ்சம் எடுத்து படிச்சு பாருங்க. அந்த வசனங்களை கொஞ்சம் எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லிவிட்டு வஹப்னா லஹு இஸ்ஹாக் வ யாக்கூப், இஸ்ஹாக்கை நாம் அவருக்கு என்ன செய்தோம், அவருக்கு நாம் அருளினோம். இஸ்ஹாக் அவருக்கு நாம் அவருக்கு அருளாக. அதே போன்று யாக்கூப் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் நேர்வழியை கொடுத்தோம். வனூஹன் ஹதைனா மின் கபில், அதற்கு முன்னர் நாம் நூஹுக்கு நேர்வழி காட்டினோம். வமின் துர்ரியத்திஹி, அவரது சந்ததியில் நின்று உள்ளவர்கள் தான் தாவூத், சுலைமான், ஐயூப், யூசுப், மூசா, ஹாரூன். இதில் அல்லாஹ் இந்த பெயர்கள் எல்லாம் சொல்லி வந்து வகதாலிக நஜ்ஸில் முஹ்சினீன், இவ்வாறு தான் நாம் என்ன செய்வோம், நல்லவர்களுக்கு கூலி கொடுப்போம். அதற்கு பிறகு வ ஜக்கரியா வ யஹ்யா வ ஈசா வ இல்யாஸ குல்லும் மினஸ் சாலிஹின், இவங்க எல்லாம் நல்லவர்களாக இருந்தார்கள். அடுத்தது வ இஸ்மாஈல வல் யஸஅ வ யூனுஸ வ லூத்தன் வ குல்லன் ஃபضلنا அலல் ஆலமீன். இந்த நபிமார் சொல்லி இவர்களை எல்லாம் நாம் அகிலத்தாரில் சிறப்பித்தோம் என்று சொல்கிறான். வபின் ஆபாஹிம் வ துர்ரியாத்திஹிம் வ இஹ்வானிஹிம் வ ஜதபைனாஹும் வ ஹதைனாஹும் இலா ஸிராத்தின் முஸ்தகீம். அவர்களுடைய மூதாதையர்கள், அவருடைய சந்ததிகள், அவர்களுடைய சகோதரர்கள், அவர்களை எல்லாம் தேர்வு செய்து நாம் நேர்வழியை காண்பித்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ذَلِكَ هُدَى اللَّهِ يَهْدِي بِهِ مَن يَشَاءُ مِنْ عِبَادِهِ. இதுதான் நேரான வழி. இந்த நேரான வழியை அல்லாஹ் தனது அடியார்கள்ல நாடியவர்களுக்கு இந்த நேர்வழியை காண்பிக்கிறான் என்று சொல்லிவிட்டு பாருங்க எப்படி முடியுதுன்றதை நீங்க கவனிக்கணும். வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். பாருங்க, இவ்வளவு பேரையும் அல்லாஹ் சொல்லி வந்து அவர்கள் இணை வைத்திருப்பார்களாக இருந்தால், அவர்கள் ஷிர்க் செய்திருப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய அமல்கள் அனைத்தையும் அவன் பாழாக்கி இருப்பான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கைன்னு பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கை இதில் விடுக்கப்படுது. இவ்வளவு பேரையும் அல்லாஹ் சொல்லி வந்து இவங்க எவ்வளவு சிறப்புக்குரியவங்க, எவ்வளவு சிறப்பாக்கினோம் என்றெல்லாம் சொல்லி வந்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் இணை வைத்திருப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் பாழாகி இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களை, சுப்ஹானல்லாஹ், இப்படியான எச்சரிக்கை சாதாரண எச்சரிக்கையா இது? எனவே அமல்களை பாழ்படுத்தக்கூடியதுதான் என்ன, ஷிர்காக இருக்கிறது. ஷிர்கிலிருந்து ஒருவன் விலகி இருக்க வேண்டும். அதே போன்றுதான் முஹஸ்துதி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட உங்களுக்கு பயப்படக்கூடியதை நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், அதுதான் மறைமுகமான இணை வைத்தல் என்று சொல்கிறார்கள். மறைமுகமான இணை வைத்தல். ஒரு மனிதன் தொழுகைக்காக நிற்கிறான், நின்று என்ன செய்கிறான், ஒரு மனிதன் தன்னை பார்க்கிறான் என்பதற்காக அவன் அந்த தொழுகையை அழகாக்குகிறான், அழகுபடுத்துகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இந்த செய்தி அஹ்மதில் இடம்பெறுகிறது. என் அருமையான சகோதரர்களே, இவ்வாறு அமல்களை பாழ்படுத்தக்கூடியவைகள் பித்அத். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் நாம் ஏவாத ஒன்றை புதிதாக மார்க்கத்திலே உருவாக்கி செய்வார்களோ அது நிராகரிக்கப்படும், மறுக்கப்படும். எனவே பித்அத்துகள் அவன் எவ்வளவுதான் அழகாக அவன் செய்தாலும் அதில் பித்அத் கலந்து விடுகின்ற போது அந்த அமல் நிராகரிக்கப்பட்டு விடுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இதிலே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம்தான், அதாவது
நமது அமல்களை எதெல்லாம் பால்படுத்துமோ நமது அமல்களை எதெல்லாம் பால்படுத்துமோ அவ்வாறான அந்த விடயங்களிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்பது இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஆறாவது விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏழாவது விடயம் என் அருமையான சகோதரர்களே, அதாவது அல்லாஹ் நமக்கு ஒரு அமலை ஒன்றை கட்டளையிட்டு விட்டால் அதில் நாம் கவனிக்க வேண்டிய ஏழாவது விடயம், நாம் அதிலே உறுதியாக நிலையாக இருக்க வேண்டும். அதில் நாம் காணாமல் போய்விடக் கூடாது. அந்த வணக்கத்தில் நாம் தொடர்ச்சியாக மௌத்து வரை, மரணிக்கும் வரை அதில் நிலைத்திருக்க வேண்டும். இது மிக முக்கியமாக என்ன, சிலரை பார்க்கிறோம், அவர்கள் நினைத்தால் தொழுவார்கள், நினைத்தால் தொழுவதில்லை. அவர்களுக்கு ஏதாவது நன்மைகள் நடந்தால் தொழுவார்கள், கஷ்டங்கள் வரும்போது தொழுவதில்லை. இன்னும் சிலர் கஷ்டங்கள் வரும்போது தொழுவார்கள், அந்த கஷ்டங்கள் முடிந்து விட்டால் தொழுவதில்லை. இப்படி நாங்கள் பல வகையில மக்களை பார்க்கிறோம். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இது ஒருவன் இறைவனை வணங்கக்கூடிய முறை அல்ல. ஏன்னா நம்மை படைத்ததே அவனை வணங்குவதற்கு, நம்மை அவன் படைத்திருப்பதே அவனை வணங்குவதற்கு படைத்திருக்கிறான். எனவே இபாதத்தை பொறுத்தவரையில் இபாதத்தில் நாம் தொடர்ந்து நீடித்திருக்க வேண்டும், நிலையாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்கிறான், வஅமுர் அஹலக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, நபியே உமது குடும்பத்தினருக்கு தொழுகை ஏவுங்கள், நீங்களும் அதில் உறுதியாக இருங்கள். எனவே இங்கு அல்லாஹ் தனது தூதருக்கு சொல்கிறான், அதில் நீங்கள் உறுதியாக பயணிக்க வேண்டும், அதில் உறுதியாக நிலையாக இருக்க வேண்டும். இப்படித்தான் ஒவ்வொரு வணக்கமும், உபரியான வணக்கங்களை பொறுத்தவரையில அது நாம் செய்யலன்னா குற்றம் கிடையாது, செய்தால் நன்மை. ஆனால் கடமைகள் செய்தே ஆக வேண்டும். கடமைகளில் நாம் எந்த குறையும் வைக்கக்கூடாது, கடமைகளை நாம் முறையாக நிறைவேற்ற வேண்டும். அந்த அடிப்படையில அன்பிற்குரியவர்களே, நமது கடமையான வணக்கங்கள்ல நாம் எந்த ஒரு அலட்சியத்தையும் செய்யாமல் அதில் உறுதியாக தொடர்ந்து அதில் பயணிக்க வேண்டும். நாங்கள் பொறுமையை பற்றி படிக்கும்போது நாம் படிக்கக்கூடிய விஷயம் என்ன, ஒருவர் நன்மையான விஷயங்களில் பொறுமை என்றால் தொடர்ந்து அதை நிறைவேற்றுவதில் பொறுமை அவசியம். அதே போன்று பாவங்களை விட்டு விலகுவதற்கு பொறுமை அவசியம், சோதனைகள் துன்பங்களின் போது பொறுமை அவசியம், படித்திருக்கிறோம். எனவே அமல்களில் தொடர்ந்து இருத்தல் என்பது, அதற்கு அந்த உறுதியை நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல நபியை பார்த்து சொல்றான், வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உங்களுக்கு யகீன், அந்த மௌத் வரும் வரை உமது ரப்பை வணங்குங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, நாம் இன்றைய இந்த பாடத்திலே கற்ற இந்த விடயங்கள் 7 விடயங்களை கற்றுக்கொண்டோம். அதாவது அல்லாஹ் நமக்கு ஒரு வணக்கத்தை ஏவினால், ஒரு அமலை ஏவினால் அதில் நாம் இவைகளை எல்லாம் கவனிக்க வேண்டும். அதில் முதல் விடயம் என்ன படித்தோம், அதை பற்றிய இல்ம், அந்த வணக்கத்தை பற்றிய இல்ம், ஞானம், இது முதல் விஷயம். இரண்டாவது படித்தோம், அந்த வணக்கத்தை ஆசையோடும் ஆர்வத்தோடும் செய்ய வேண்டும். ஒரு வணக்கத்தில் நாங்கள் சொன்ன 3 தூண்கள் அதில் இருக்கின்றன. 3 தூண்கள். ஒன்று அல் மஹப்பா, அடுத்தது அல் ஹவுஃப், அடுத்து ஒரு ரஜா, நேசம், அதே போன்று அல்லாஹுவை பற்றிய அந்த அச்சம், அதே போன்று அல்லாஹுடைய அருளை ஆதரவு வைத்தல் என்ற இந்த 3 விடயங்கள். அதே போன்று இதில் நாம் 3ஆவதாக கவனித்த விடயம் என்னவென்றால், அந்த அமலில் என்ன ஒரு உறுதி, அமலை செய்யும் போது ஒரு உறுதியோடு நாம் செய்ய வேண்டும், அதில் ஒரு உறுதி இருக்க வேண்டும். இதை விட்டுடுவோமா, இதை கை விட்டுடுவோமா, இப்படியான அலட்சியமான அந்த எண்ணங்கள் விடக்கூடாது. அமல்ல அவ்வளவு உறுதியாக அந்த வணக்கத்தை நாம் செய்தல், நிறைவேற்றல் என்பது. ஏன்னா நாங்கள் சொன்னோம், முனாஃபிக்குகள் தான் சோம்பேறிகளாக தொழுகையில் நிற்பார்கள், பிறர் பார்ப்பதற்காக நிற்பார்கள். இதெல்லாம் அவர்களுடைய அந்த உறுதியற்ற தன்மையைத்தான் காட்டுகிறது, அந்த வணக்கத்தில் உறுதியற்ற நிலையை காட்டுகிறது. ஆனால் ஒரு மூமின் எப்படி, அதில் மிக ஒரு உறுதியோடும் ஆசையோடும் முழு கவனமும் அதிலே வைத்து கொண்டு அதை அவன் நிறைவேற்றுவான். 4வது பார்த்தோம், அந்த அமலை நாம் செய்தல், அந்த அமல் அதை நாங்கள் என்ன செய்ய, இந்த விடயங்களுக்கு பிறகு அந்த அமலை நாம் அதை முறையாக அழகாக நிறைவேற்றுதல், அந்த வணக்கத்தை அழகிய முறையிலே அதை நிறைவேற்றுதல். எந்த அளவு நாம் அதை அழகாக நிறைவேற்றுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் அதனுடைய நிறைவான கூலியை நாம் பெற்றுக்கொள்வோம். எந்த அளவு அதனுடைய அழகு என்பது குறைகிறதோ
அந்த அளவுக்கு அதற்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் என்ன செய்யும், குறைந்து கொண்டே போகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதில் நாங்கள் பார்த்த 4வது விடயம். 5வது விடயம் என்ன அருமை சகோதரர்களே, இஹ்லாஸாக உள தூய்மையோடு அந்த வணக்கத்தை நிறைவேற்றுதல். அதில் நமது எண்ணத்தை நாம் பரிசீலித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு வணக்கத்தை செய்வதற்கு முன்னாலும், இந்த வணக்கத்தை செய்து கொண்டிருக்கின்ற போதும், அதை செய்த பிறகும் நமது அந்த இஹ்லாஸ் என்ற அந்த எண்ணம், நாங்கள் பார்க்குறோம் அறிஞர்கள் சிறந்த அந்த முன் சென்ற நல்லோர்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் ஒன்றுதான், அல்லாஹும்ம ஜஅல் அமலி குல்லஹு சாலிஹா வஜஅல் லிவஜ்ஹிக காலிஸா. யா அல்லாஹ், எனது அமலை சாலிஹானதாக ஆக்கிவிடுவாயாக, அதை உனது திருமுகத்துக்காக அதை ஆக்கிவிடுவாயாக. எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இது கவனிக்க வேண்டிய விஷயம், இது கவனிக்கப்பட வேண்டும் இஹ்லாஸ். அதே போன்று நபி வழியை நாம் பின்பற்றி அதை செய்ய வேண்டும். 6வது விடயம் நாம் என்ன படித்தோம்? 6வது விடயம் தான் அந்த அமலை எதெல்லாம் பாழ்படுத்துமோ அந்த பாழ்படுத்தக்கூடிய விடயங்கள்லேருந்து நாங்கள் எச்சரிக்கை. நமது அமல் அதை நாங்கள் முறையாக அழகாக செய்து விட்டோம் என்றால் அதற்கு அல்லாஹ்விடத்தில் பல மடங்கு கூலி இருக்கிறது. அல்லாஹ் அதை பல மடங்காக பெருக்கித்தான் தருவான். ஆனால் என்ன இங்கு முக்கியமான கண்டிஷன் என்ன, நிபந்தனை என்ன? அந்த அமலை செய்த அந்த மனிதனை தனது கையால் பாழ்படுத்தி கொள்ளக்கூடாது, பாழ்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், மூமின்களே, உங்களுடைய சதக்காக்களை நீங்கள் பாழ்படுத்தி கொள்ளாதீர்கள். அதை சொல்லி காட்டுவதன் மூலம், அதே போன்று நீங்கள் யாருக்கு சதக்காவை கொடுத்து அவர்களை தொல்லைப்படுத்துவதன் மூலம், அவர்களை தொல்லைக்குள்ளாக்குவதன் மூலம் நீங்கள் உங்களுடைய தர்மங்களை பாழ்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே என்ன நடந்துடும்? அது பாழாகிவிடும். அப்போ அதை சொல்லி காட்டுவதன் மூலமாக என்ன நடக்கும்? அது பாழாகிவிடும். அப்போ எனவே நறுமை சகோதரர்களே, 6வது விடயம்தான் அந்த அமலை எதெல்லாம் பாழ்படுத்துமோ அந்த பாவங்களிலிருந்து நாம் முழுமையாக என்ன செய்ய வேண்டும்? விலகி இருக்க வேண்டும், விலகி கொள்ள வேண்டும் என்பது இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய 6வது விஷயம். 7வது விடயம் என்ன? 7வது விடயம், நாம் அந்த அமல்ல தொடர்ச்சியாக இருக்க வேண்டும், தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு நாளைக்கு செய்கிறது, 2 நாளைக்கு தொழுகை இல்லை, அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் அசருடைய தொழுகையை விட்டு விடுகிறானோ அவனது அமல்கள் பாழாகிவிட்டன என்று வருது ஹதீஸ்ல. இப்போ உதாரணமாக வெள்ளிக்கிழமை ஒருத்தர் ஜும்மாவை தொழுகிறார். நாங்கள் பார்க்குறோம் நமது முஸ்லீம்களுக்கு மத்தியில் அதிகமாக இருக்கக்கூடியவங்க யாரு தான்? வெள்ளிக்கிழமை மாத்திரம் தொழக்கூடியவர்கள் தான் அதிகம். வெள்ளிக்கிழமை மாத்திரம் தொழக்கூடியவர்கள் தான் அதிகம் ஜும்மாவை தொழுவார்கள். ஹதீஸ் எப்படி வருது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யார் அசருடைய தொழுகையை விட்டு விடுவாரோ பக்கத்து ஹபீத அமல்ஹு, அவரது நன்மைகள் பாழாகிவிட்டன. அப்படின்றா அப்போ அவன் ஜும்மாவை தொழுது பயனில்லேன், அவன் அசரை தொழவில்லை என்றால் அவனது அமல் பாழாகி விடுகிறது, அவனது நன்மை பாழாகி விடுகிறது. எனவே இப்படியும் என்ன செய்யும்? நன்மைகள் பாழாகிவிடும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்திருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, நமது அமல்களில் நாம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும், அதை முறையாக. இது நாம் முதல்ல கவனிக்க கடமைகள் நாங்கள் எந்த குறையும் வைக்கக்கூடாது. உபரியான வணக்கங்களை பொறுத்தவரையில உபரியான வணக்கங்களிலும் குறைவாக இருந்தாலும் அதை நேமமாக செய்வதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். ஆனால் உபரியானது ஒரு விடும்போது அது ஒரு தண்டனைக்குரிய குற்றம் அல்ல. உபரியானதை செய்யும் போது நன்மை கிடைக்கும், செய்யாத போது அதற்கு தண்டனை இல்லை. ஆனால் கடமை அப்படியா? கடமை என்பது நிறைவேற்றி ஆக வேண்டும், அதில் நாம் எந்த குறையும் செய்யக்கூடாது. எனவே அந்த அடிப்படையில் இன்றைய இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொண்ட இந்த விடயங்கள் நாம் இந்த ஒரு விளக்கம் நமக்கு தேவை. அல்லாஹ் நமக்கு ஒரு அமலை கடமையாக்கினால் அதில் இவைகளெல்லாம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று அறிஞர்கள் தொகுத்த சில விடயங்களை நாம் இன்றைய வகுப்பில் அறிந்து கொண்டோம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.